ஓய்ஸ் நான் மாசமூர்த்தி பேசுகிறேன். நம்ம போடுற டெக்னிக்ஸோட லைனாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து சட்டையை கேட்ச் பண்ணால் என்ன டெக்னிக் பண்ணணும் அப்படின்ற போட்டுட்ருக்கோம். லைனாக நாங்கள் டெக்னிக்ஸோ இல்லை எங்களுடைய கராத்தே இது வந்து ரெகுலராக போடணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனே அமுத்திக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நாங்கள் போடுற நாங்கள் டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து சேரும். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பின்னாடி இருந்து கேட்ச் பண்ணால் என்ன டெக்னிக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இப்படி நம்ம போயிட்டுருக்கோம் ரோட்டில் வந்து பின்னாடி இருந்து சட்டையை கேட்ச் பண்ணுறாங்க. வேகமாக போகும்போது அவங்க பிடிச்சி இழுக்கிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம எந்த சைடு திரும்பணும், எந்த சைடு எப்படி என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளை இழுக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த இழுக்கிற ஃபோர்ஸ் எந்த சைடு இருக்குது. இப்போ இந்த சைடு இருக்குன்னா அந்த காலை மட்டும் கிராஸ் பண்ணி வெளியே வச்சுட்டு அவரோட கையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்போ சைடு, நம்ம கையோட எல்போ சைடில் கையை வச்சு உள் சைடு அந்த சைடு அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர் கீழே போவார். இப்போ அவருடைய கை இங்கே லாக் பண்ணியிருக்கிறதுனால இந்த கை இங்கேயே இருக்கும். இந்த கையை லாக் நம்ம எந்த அளவுக்கு லாக் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த டெக்னிக் நம்மளுக்கு பவராக நல்லா ஒர்க் ஆகும். பண்ணிவிட்டு கையை நம்ம போய் கை ஃப்ரீயாக இருக்கும், பஞ்ச் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். அதே சமயம் இந்த கையை லாக் பண்ணிட்டு அவர் கீழே விழ வைக்க கூட முடியும். இப்போ பசங்களுக்கு அடிப்படும் அப்படின்றதுக்காக நம்ம அதை கீழே விழ வைக்கல. ஸ்டாண்டிங் நிற்கிறோன்னா இந்த காலை வச்சு அழுத்தி ஈஸியாக நம்ம லாக் பண்ணி கீழே இறக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம தப்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எனக்கு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டாண்டிங் இப்படி நடந்து போயிட்டுருக்கோம், பின்னாடி திரும்ப இழுக்கிறாரு பாருங்கள், ஃபுல் சைடு திரும்புகிறோம், எல்போவை இந்த எல்போ வச்சு கீழே அழுத்தணும். அழுத்திட்டு இந்த கை இங்கே லாக்கில் இருக்கும், இந்த காலை தூக்கி அழுத்தி பிடிச்சிக்கிறோம். கையை இப்படி கிராஸ் பண்ணால் கை உடஞ்சிரும் அவருக்கு. அதனால் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணி இந்த டெக்னிக்கை பண்ணுங்கள். தேவையில்லாத இடத்துல வெளியே இடத்துல இது தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க.